ஆக்சிடென்ட்லயே ஒரு செத்து தொலைஞ்சா நிம்மதியா இருந்திருக்கும். ஐயோ மாமா, வேண்டாம் மாமா, உங்க வாயால அப்படி ஒரு வார்த்தையை சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? என்ன நடக்க முடியாதபடி வீல் சேர்ல போயிட்டு இவதான் பிளான் பண்ணி காலம் வாழ விட்டு கீழே தள்ளிட்டான். அதில் அடிபட்டுதான் இந்த மாதிரி ஆனு. என்னன்னு சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா லட்சுமி, இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணான்றா என்னால பேச முடிஞ்சும் அவங்க சொல்லாம இருந்த முகத்தை பார்த்து இதெல்லாம் அழைக்க முடியல. ஆளுங்கிட்ட கொட்டிட்டேன். எனக்கு இல்லாம இது கொல்லப்பாட்டு கொழகாய். ஏய் அஞ்சலி, நான் அப்பவே உன் மேல சந்தேகப்பட்டேன். அப்போ என் சந்தேகம் சரிதான். நீதான் இந்த பாதகத்தை செஞ்சியா? அஞ்சலி பேச. அஞ்சலி, அங்கிள் சொல்றது உண்மையா? நீதான் அவரை தள்ளி விட்டியா? சொல்லு. அவர்தான் ஏதோ தெரியாம சொல்றாருன்னா நீங்களும் அதை நம்புறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. மேல பேசுற அவ்வளவுதான். அஞ்சலி தள்ளி விட்டான். வெளியே சொல்லாம காப்பாற்றுறியா? நினைச்சியா? ஏய் அஞ்சலி, பெத்த அப்பாவுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? சொல்லுடி, நீதான் அண்ணனை தள்ளி விட்டியா? சொல்லு. ஏய் அஞ்சலி, வாயை திறந்து சொல்லு. அப்பா, அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஏதோ பத்து கிட்ட போய் தெரியாம அப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா ப்ளீஸ். நான் எனக்கு ஏன் சந்தோஷம்னு ஆணவத்துல ஆடினப்போ எனக்கு என்ன தப்பு பண்றோன்னே புரியலப்பா. இல்லைன்னா ஏன் அப்பாவுக்கு போய் நான் அப்படி பண்ணுவேனா? உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு தான் கடவுள் எனக்கு எப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்காருப்பா. எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்ல அப்படி இப்படி அசைய முடியாம எல்லாத்துக்குமே அடுத்தவங்களை எதிர்பார்த்து கிடந்தப்பதான் நான் உங்களுக்கு எவ்வளவு பெரிய கெடுதலை பண்ணிருக்கேன்னு நான் உணர்ந்தேன்ப்பா. நான் ஒரு கேவலமான பிறவின்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சது. அப்பா, புருஷன், மாமியாரு, அத்தை பொண்ணுக்குன்னு யாருக்குமே நான் உண்மையா இல்ல. எல்லாரோட வேதனையும் சாபமும் தான் என்ன எந்த ஒரு நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அப்பா, நான் இப்ப தெரிஞ்சிட்டேன். இனிமே எந்த தப்பையும் செய்ய மாட்டேன். எந்த நிமிஷத்துல இருந்து அஞ்சலி உங்களுக்கு புது மகப்பா. என்ன நம்புங்கப்பா. நான் பண்ண தப்புக்கு ஆயுசு பூரா நான் இப்படியே நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா நீங்க சீக்கிரம் எழுந்து நடக்கணும். எப்பவும் போல நீங்க இந்த வீட்டுல கம்பீரமா இருக்கணும். அதுக்காக நான் கடவுள் கிட்ட பிரார்த்தனை செய்யறேன்ப்பா. எப்படி நான் நம்ப மாட்டேன். பெற்ற பார்த்துட்டு இருக்கிறேன். நீ எந்த காலத்துல தின்ற மாட்டேன். கால விழுக்கிறவங்க தெரியல. எந்திரி அஞ்சலி, வா. பாத்து அஞ்சலி, எந்திரி, எழுந்திரு. பாத்து புடிச்சுக்கோ. மாமா, அஞ்சலி தான் உங்களை தள்ளி விட்டாங்கிற அதிர்ச்சியே என்னால தாங்க முடியல. இருந்தாலும் அஞ்சலி இப்ப மாறிட்டா. அவ பழைய மாதிரி இல்ல மாமா. இலக்கியா, நீ புத்திசாலி.
என்னையவ நம்ப வச்சிருக்கானா ஏதோ பெரிய பிளான் பண்றான்னு அர்த்தம். ஜாக்கிரதை. அங்கிள் உங்கள மாதிரியே நாங்களும் முதல்ல அஞ்சலியை நம்பல. ஆனா இவன் நினைச்சிருந்தா நாங்க செஞ்ச ஆக்சிடென்ட்ட காரணமா வச்சு இலக்கியாவை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கலாம். அப்படி செய்யாம போலீஸ்லயே இலக்கியா மேல தப்பு இல்லைன்னு சொல்லி அஞ்சலி வாக்குமூலம் கொடுத்து இலக்கியாவை காப்பாத்தி இருக்கா. அதனால எங்களுக்கு அவளை பத்தி இப்ப தப்பா நினைக்க தோணல. கௌதம், அஞ்சலி உடம்புல ஏன் ரத்தம் மட்டும் ஓடல, ஏதோ இவ்வளவு ரத்தம் ஓடுது. அப்புறம் எப்படி இவன் மாறிக்க போறான்? ஏய், கேடு கட்ட புத்தியால உன்னை நம்பினவங்களுக்கு ஏகப்பட்ட பாவத்தை பண்ண. இந்த பாவம் மொத்தமா திரண்டு வந்துதான் காலம் உழைச்சிருக்கு. மேல மோதினது காது இல்லை, பெற்றவனையே கொல்ல பாட்ட பாவம். நீ செஞ்ச பாவம் உன்னை இனிமே சும்மா விடாது. யோ நிறுத்தியா? ச்சே, மனுஷனாயா நீ? பெத்த பொண்ணு இந்த நிலைமையில வந்து நிக்கிறான்னு வேதனைப்படாம உன் வெறுப்பெல்லாம் கொட்டி தீத்துக்கிட்டு இருக்க. என்ன இவளோட காலும் வாழ்க்கையும் போனதுக்கு காரணமே உன் தங்கச்சி பொண்ணு இலக்கியாதான். அப்படி இருந்து கூட அவளை எதுவும் சொல்ல மாட்டல்ல? உங்களுக்கு தங்கச்சி பொண்ணுதான் ரொம்ப முக்கியம் இல்ல? நம்ம குடும்பத்து மேல அக்கறைப்பட மாட்டீங்கல்ல? இப்ப கூட இந்த இலக்கியா அஞ்சலிய வீட்டுக்கு வான்னு நல்ல மாதிரி நடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போய் மாமியாரையும் கொழுந்தனாரையும் தூண்டி விட்டு வாசலே வச்சு திருப்பி அனுப்பிட்டா. நம்ப வச்சு கழுத்த இருக்கிற உன் தங்கச்சி பொண்ணு நல்லவ, பெத்த பொண்ணு கெட்டவளா? என்ன இப்படி பேசுறீங்க? ஆமாண்டி, அப்படித்தான் பேசுவேன். எல்லாரும் சேர்ந்து என் பொண்ண குற்றவாளி மாதிரி நடத்துறீங்க. அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமா? யார் குற்றவாளியாக்குனா? எல்லாத்தையும் நேர்ல கண்ணால பார்த்துட்டு அப்புறம் ஏன் புரியாம ஆத்திரப்படுறீங்க? ஆத்திரப்படாம என்ன பண்ண சொல்றீங்க? உன் பொண்டாட்டிய ஜெயிலுக்கு போகாம என் பொண்ணு காப்பாத்துனா, ஆனா நீங்க அவளை வீட்டுக்குள்ள கூட சேர்க்காம வெளியில துரத்திட்டீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி வைக்கிறேன். அஞ்சலி இப்ப நினைச்சா கூட இலக்கியாவ போலீஸ்ல புடிச்சு கொடுக்க முடியும். ஜாக்கிரதை. ஐயோ அம்மா, இந்த பாருங்க. வாய் மூடுமா. இல்லடி, அது வந்து அஞ்சலி. பேசாதம்மா. செஞ்ச உதவிய சொல்லி காட்டுறியே, உனக்குல வெக்கமா இல்ல? இலக்கியாவ கம்பி என்ன வச்சு அத பார்த்து ரசிக்கிறதுக்கு என்னென்ன பழைய அஞ்சலி நடிச்சிட்டு இருக்கியா? தொலைச்சிருவன் தொலைச்சு. இலக்கிய எனக்கு நல்லது பண்ண நினைச்சோம், அத நான் புரிஞ்சுக்காம அவளுக்கு துரோகம் பண்ணதுக்கு தான் என் வாழ்க்கை எனக்கு இப்படி கிடக்குது. இப்ப கூட எனக்கு புத்தி வரலன்னா நல்ல மனுஷியே இல்ல. இனிமே கௌதம் மாமாவையும் இலக்கியாவையும் ஏதாவது தப்பா பேசுன அப்புறம் எனக்கு அம்மா இல்லன்னு நான் முடிவுக்கு வந்துருவேன். மாமா, இலக்கியா, நீங்க எப்பவும் எனக்கு கெடுதல் நினைக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எங்க அம்மா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்சா நான் முன்ன மாதிரி இல்ல, மாறிட்டேன்னு எங்க அப்பாவுக்கு மட்டும் புரிய வைங்க. அது போதும் எனக்கு. என்னை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு ரொம்ப கால் வலிக்குது. நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். வரேன் மாமா, வரேன் இலக்கியா. பாத்து வா மாமா. நாங்க கிளம்புறோம். இனிமே அஞ்சலி மேல கோவப்படாதீங்க. அவளே ரொம்ப வேதனையில இருக்கா மாமா. அவ்வளோ விடுமா. நீ என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்லிட்ட.
இருந்து சாப்பிட்டு போலாம்ல. ஆமாப்பா, நம்ம வீட்ல நீங்க 2 பேரும் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. கொஞ்ச நேரம் இருங்க, நான் சமைச்சிடுறேன். சாப்பிட்டு போலாமே. பரவாயில்ல, நாங்க இன்னொரு நாளைக்கு வரோம். சரியா? ஏதாவது உதவினா எனக்கு உடனே கால் பண்ணுங்க. சரிங்க மாப்பிள்ள. மாமா நீங்க உடம்ப பாத்துக்கோங்க. ம், வரோம் மாமா. ம், வரேன் அங்கிள். போயிட்டு வரோமா. ஆமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.